Hi friends, this is Vendan from Stock Teach. நம்ம ஜென்ரலாகவே பேங்கிங் ஆர் என்பிஎஃப்சி ஸ்டாக் பற்றி பேசினாலே என்பிஏ அப்படிங்கிற அக்ரோனிம் வந்து நிறைய கிராஸ் ஆகுங்க. இந்த என்பிஏ அப்படிங்கிற அக்ரோனிம் பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். என்பிஏ அப்படிங்கிறது வந்து நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேங்க் ஆர் என்பிஎஃப்சிக்கு சூட்டபிளான டேர்ம் இது. இந்த என்பிஏ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு பேங்க்கோட அசட் அப்படின்னா என்னன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஒரு பேங்க்கோட அசட் அப்படிங்கிறது ஒரு பேங்க் கொடுத்துருக்கக்கூடிய லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் தான் அசட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேங்க் வந்து இந்த அசட்டை எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். இந்த அசட்டை எப்படி கிரியேட் பண்ணுதுன்னா நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வச்சிருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் ஆர்பிஐலேருந்து ஃபண்டை வாங்கி அதர் பேங்க்ஸ்லேருந்து கடனை வாங்கி ஒரு கேபிட்டலை கிரியேட் பண்ணி அதுலேருந்து தான் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படிங்கிறத கஸ்டமருக்கு கொடுத்து இந்த அசட்டை கிரியேட் பண்ணுது. இந்த அசட் வந்து திரும்பி அந்த பேங்க்குக்கு கிடைச்சால்தான் அதே மாதிரி இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து பேங்க்குக்கு ரெகுலராக கிடச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த பேங்க் வந்து பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து இதில் ப்ராப்ளம் வரும்போது தான் என்பிஏ அப்படிங்கிற கான்செப்டே அரைஸ் ஆகுது. என்பிஏ அப்படிங்கிறது நான் பர்ஃபார்மிங் அசட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேங்க் ஆர் என்பிஎஃப்சி கொடுத்த லோன் அண்ட் அட்வான்சஸ் வந்து அதுக்கு வர வேண்டிய பிரின்சிபல் ஆஸ் இஎம்ஐ இல்லைனா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து 90 டேஸ்க்கு மேலே ஓவர் டியூ ஆயிடுச்சுன்னா, அதாவது 90 டேஸ் ஆகியும் பே பண்ணலன்னா அதுதான் வந்து என்பிஏன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக ஒரு பேங்க் இருக்குன்னா அதோட அசட்டை வந்து ஒரு 4 கிளாஸிஃபிகேஷனாக பிரிப்பாங்க. ஸ்டாண்டர்ட் அசட்டுன்னு சொல்லுவாங்க, சப்ஸ்டாண்டர்ட் அசட்டுன்னு சொல்லுவாங்க, டவுட்ஃபுல் அசட், அப்புறம் லாஸ் அசட். ஸ்டாண்டர்ட் அசட் அப்படிங்கிறது வந்து அது கொடுத்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து பிரின்சிபலாவோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டாவோ ரெகுலராக அதை ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் வந்து அந்த பேங்க்குக்கு வந்துட்டு இருந்ததுன்னா அந்த அசட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது வந்து ஸ்டாண்டர்ட் அசட்டுன்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டாண்டர்ட் அசட்டுன்னு சொல்கிறது வந்து லோன் அண்ட் அட்வான்சஸ் வந்து 12 மந்த்ஸோ ஆர் லெஸ் தென் 12 மந்த்ஸோ என்பிஏவாக இருந்ததுன்னா அதை சப்ஸ்டாண்டர்ட் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுட்ஃபுல் அசட் அப்படிங்கிறது வந்து ஒரு அசட் வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசட்டாக மோர் தென் 12 மந்த்ஸ் இருந்ததுன்னா அது டவுட்ஃபுல் அசட். அதே 50-50 சான்ஸு, அதுலேருந்து ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய பிரின்சிபலோ இன்ட்ரெஸ்ட்டோ வந்து ஒரு 50% கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். லாஸ் அசட் அப்படிங்கிறது வந்து அந்த அட்வான்சஸ் அந்த லோன்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக லாஸ் ஆனிச்சு, அதுலேருந்து பிரின்சிபலும் கிடைக்காது இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது. இதை வந்து பேங்க் வந்து அதோட பேலன்ஸ் ஷீட்டில் பெர்மனெண்ட் லாஸாக கணக்கில் காமிச்சிடும். இப்போ பேங்க் அண்ட் என்பிஎஃப்சி ஸ்டாக்னு என்பிஏவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்பிஏ ப்ரொவிஷனிங் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கிராஸ் பண்ணுங்க. என்பிஏ ப்ரொவிஷனிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பேங்க் இருக்குன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்கமில் ஒரு போர்ஷனை இந்த அது கொடுத்த அசட் வந்து என்பிஏவாக லாஸ் ஆகுதுல்ல அதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணும். அதுதான் வந்து என்பிஏ ப்ரொவிஷனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்ரி குவார்ட்டரோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆனோடனே அது கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம்லேருந்து அது வந்து டோட்டலாக அலாட் பண்ணுது. இந்த என்பிஏ ப்ரொவிஷனிங்கை பேஸ் பண்ணி தான் ஒரு பேங்க்கோட கிராஸ் என்பிஏ என்ன நெட் என்பிஏ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். கிராஸ் என்பிஏ அப்படிங்கிறது ஒரு பேங்க்கோட டோட்டல் என்பிஏ, நெட் என்பிஏங்கிறது ஒரு பேங்க்கோட கிராஸ் என்பிஏ மைனஸ் ப்ரொவிஷனிங். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே டோட்டலாக இருக்கக்கூடிய என்பிஏலேருந்து ப்ரொவிஷனிங்காக எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அதோட இன்கம்லேருந்து அதை அலாட் பண்ணுதோ அதை டிடக்ட் பண்ணி கிடைக்கிறது தான் நெட் என்பிஏ. அதனால் ஒரு பேங்கிங் ஸ்டாக் இல்லை என்பிஎஃப்சி ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணும்போது கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ என்னென்னங்கிறத வந்து தனித்தனியாக நம்ம பார்க்கணும். ஒரு பேங்க்கில் வந்து என்பிஏ வந்து அதிகமாகிடுச்சுன்னா அந்த பேங்க்கில் என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஒரு என்பிஏ அப்படிங்கிறது வந்து ஒரு பேங்க்கோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை ஓவராலாக சொல்லுது. அதனால் என்பிஏ இன்க்ரீஸ் ஆனால் அந்த பேங்க் மேலே உள்ள ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து மார்க்கெட்டில் குறைஞ்சிடும். அதனால் வந்து அந்த பேங்கிங் ஸ்டாக்கோட இல்லை என்பிஎஃப்சி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிடுங்க. அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து அதில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் வந்து என்பிஏ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதோட கேஷ் ஃப்ளோ கேபிட்டல் ரெண்டுமே அஃபெக்ட் பண்ணாது. அதனால் நிறைய லென் பண்ண முடியாது. லென் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வராது. அதனால் ஃப்யூச்சரில் அதோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு பேங்கிங் ஆர் என்பிஎஃப்சி ஸ்டாக்கில் ஜென்ரலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது இந்த 2 பேராமீட்டர், அதாவது என்பிஏ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை வந்து ஒரு 80% வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இதன் இல்லாமல் அந்த பேங்க் வந்து எவ்வளோ டோட்டலாக லென் பண்ணுது, அதோட காசாக எப்படி இருக்குது அண்ட் அதர் பேராமீட்டர்ஸை பேங்கிங்கில் இல்லை என்பிஎஃப்சியில் செக் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. தேங்க்யூ.